ஓம் ஏகதந்தம் மகாகாயம் சூரியகோடி சமப்பிரபம் அவிக்கணும் குருவே தேவதேவா சர்வ காரியேசு சர்வதாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவாசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி 9/1/2026 திங்கட்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் இன்றைய யோகம் விருத்திமான், கரணம் பாலவம், தேய்பிறை, நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி. நாள் முழுக்க மரண யோகம். இன்றைய அஷ்டக காலாஷ்டமி, மகேஸ்வராஷ்டமி, தாயுமானவர், கலவை, பரத்பரா, குரு ஆராதனை, திருத்தின சுரூபி. மிகவும் சிறந்த நாள், தெய்வங்களுக்கு உகந்த நாள். கால பைரவர் வழிபட சர்வ காரியங்களும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும். தேய்பிறை காலாஷ்டமி. சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் தெய்வீக அருள் மிக சிறந்த நாளாகவும் சுபகாரியங்களுக்கு உகந்தது அல்ல. நாள் முழுக்க மரண யோகம். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 முதல், பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் இன்றைய நாளில் 9 மணி முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய வார சூலை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. வார சூலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய ராசி பலன்: மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிரத்தையோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமம் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மேச ராசியில் இருப்பதனால் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வீண் பதற்றம், வேகம் அனைத்தும் தவிர்ப்பது மிக மிக நன்று. இன்றைய நாளில் அஸ்வதி நட்சத்திரம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பரணி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கிருத்திகை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மீன் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மன குழப்பங்களும் சங்கட்டங்களும் உருவாகக்கூடும் என்பதனால் மிகவும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்று. இன்றைய நாளில் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர கால பைரவரோடு வழிபட. அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகம்.